Hi friends, welcome to Aristotam. நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை நல்லா செலக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இதில் 2 செடி இருக்குது, ஒரு சில இதில் 3 செடி இருக்குது. நான் வாங்கினதில் சக்கர் பிளான்ட்டுமே இருக்குது. எப்படி இதை க்ரோத் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி இதை வளர்க்கணும்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நான் பாலி பேக் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் பாலி பேக் பொறுத்த வரைக்கும். பாலி பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைட்டு கம்மியாகவும் பிரெத் அதிகமாக இருக்க மாதிரி கூட எடுத்துக்கலாம். மண்கலவை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லூஸாக கொடுக்கணும் இதுக்கு. அதனால் 20% கொக்கோ பிட்டு, 20% கார்டன் சாயில், ரெட் சாயில் 20%, ஒரு 40% பார்த்திங்கன்னா நீங்கள் உரம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு காட்டுறேன். நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமே. ஒரு 3 செடி இருக்குது, ஒரு இதில் 2 செடி இருக்குது. க்ரோ பேக்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டே பாதி அளவுக்கு மட்டும் மண் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாலி பேக்கில். பாருங்கள், ஏன்னா நம்ம ஓரளவுக்கு இது பெரிய க்ரோ பேக்லாம் தேவையே இல்லை இந்த செடிக்கு. நமக்கு பிரெத் இருந்தால் மட்டும் போதும், டெப்த்து கம்மியாகவே இருக்கட்டும். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு 2 செடி இருக்குது, நான் எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், எப்போவுமே நம்ம கமுத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான்ட்டுக்கு நல்லா தண்ணி விட்டுருங்க. இதில் 2 செடி இருக்குங்கிறனால நம்ம அப்படியே பிச்சு எடுத்தோம்னா வேர் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் நம்ம எப்போவுமே தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் எடுக்கணும். அந்த மாதிரி தான் நமக்கு பெஸ்ட்டாக பிளான்ட்ஸ் வந்து எந்த ரூட்டுமே டேமேஜ் ஆகாமல் கிடைக்கும். ஏன்னா இப்படி பண்ணி நம்ம வைக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அப்புறம் நமக்கு சரியாயிடும். பார்த்திங்கன்னா இப்போ மண்ணிலேருந்து நான் எடுத்துட்டேன், நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக தான் போடணும். இந்த மாதிரி சக்கர் பிளான்ட்டுக்கெலாம் நீங்கள் பெரிய க்ரோ பேக்காக நல்லா ரெக்டாங்கிள் கீரை க்ரோ பேக்லாம் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹையஸ்ட்டாக நீங்கள் 9க்கு 18 இந்த மாதிரி வாங்கி கூட வச்சுக்கலாம். நான் எல்லாமே சக்கர் பிளான்ட்ஸை தனித்தனியாக எடுக்கிற ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி க்ரோ பேக் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வேர் இருக்க வரைக்கும் தான் மண் போடணும், அந்த டாப் வரைக்கும் மண் போடக்கூடாது. நான் உங்களுக்கு பிளான் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஃபுல்லாக டாப் வரைக்கும் மண் போட்டு விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா பிளான்ட்டுமே ரீபாட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நான் 3 செடி தான் வாங்கியிருந்தேன் நர்சரியிலேருந்து. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 7 செடி கிடச்சிருக்கு. இப்போ வாங்கிட்டு வந்து 1 வீக் வச்சுருந்தேன் வீட்டில். அதனால தான் இந்த ஒரு செடி டல்லாக ஆரம்பிச்சிது. இந்த பாட்டில் 3 செடி இருந்ததில், அதனால தான் இப்போ நான் அவசரமாக ரீபாட் பண்ணேன். நம்ம ஒரு 2 to 3 டேஸ் நம்ம வீட்டில் கண்டிஷனுக்கு பழக்கிட்டு நம்ம உடனே ரீபாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாலி பேக்கில் வைக்கக்குள்ளே தனித்தனி பிளான்ட்டாகவே வச்சுக்கலாம். அதே க்ரோ பேக்கில் 2 செடி விட வேண்டாம். அப்படி விட்டோம்னா தான் நமக்கு ரூட் போக முடியாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும், செடி ஃப்ரூட்ஸ் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் கீரை வளர்க்குற க்ரோ பேக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.